உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக அதிக இடங்களை பெற முடியும் என அதிமுக அம்மா அணி செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டிய எழுப்பிய கேள்விக்கு நாஞ்சில் சம்பத் அளித்துள்ள பதிலை தற்போது காணலாம். உள்ளாட்சியில் நடந்தால் அதிக இடங்களை பெறக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்போம். அது நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்தது. இப்ப இருக்கக்கூடியதுல திமுக ஒரு வல்லமையோடு கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த கட்சியா இருக்குது. அவங்க ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலே 1.5 விழுக்காடு தான் ரெண்டு வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலையா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க திருமாவளவன் அந்த பக்கத்துல போய் நிக்கிறாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிக்குது, அவங்க வல்லமையோட கூட்டணியோட இருக்காங்க. இங்க யாரு இருக்காங்கன்னு தெரியல. இங்க பிஜேபி சேர்த்துக்கிட்டோம்னா மைனஸ் ஆயிடும். ஆனா அதற்கான வாய்ப்பு தெரியுது. பிஜேபியோட கூட்டணி வச்சிருவாங்களோன்னு தெரியுது. வரக்கூடாதுன்னு எல்லா கோவிலையும் நான் போய் மன்றாடுவேன், அவ்வளவுதான். வேற என்ன செய்ய முடியும் என்னால? பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அதிக இடங்களை பெற முடியும் நினைக்கிறீங்களா? ஆமா, பெற முடியும். அது பாஜக மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பா நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது பாஜக இல்ல இவர்கள் தான் இந்த நடவடிக்கை எல்லாம் செய்தார்கள், இவருடைய கூட்டணி மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். 2018 தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 18 விழுக்காடு வாக்களை வாங்கியது. 2014 அது தேசிய ஜனநாயக கூட்டணி. கிட்டத்தட்ட அதே தேசிய ஜனநாயக கூட்டணி 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் போட்டியிட்டது 5 விழுக்காடு. பாஜகவுக்கு இப்ப தமிழ்நாட்டில் வெறுப்பு அதிகமாகி இருக்கு. காரணம் அவங்க நடவடிக்கை. அதிமுக எதிரான அதிமுகவுக்கு என்னங்க சொல்றீங்க? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு எம்எல்ஏ அடிக்கிறான், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு முதலமைச்சர் முடிவெட்டுற மாதிரி மாணவர்களே முடிவெட்டணுங்கிறான் ஊபியில. என்னங்க இது? இதென்ன காட்டு பிராண்டித்தனத்துக்கு போயிட்டு இருக்கா நாடு?